விருதுநகர் அடுத்த கட்டனார்பட்டியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கோர விபத்து தொடர்பாக மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில்குமார் நம்மோடு இருக்கிறார். செந்தில்குமார், வணக்கம். இந்த மீட்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மீட்பு பணி எவ்வளவு நேரம் நீட்டிக்கும்? மேலும் உயிர் பலி ஏற்படும் என்று அஞ்சப்படுகிறதா? அதாவது கட்டார்பட்டி பகுதியில் முத்து என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் தற்போது வெடிவிபத்து என்பது ஏற்பட்டுள்ளது. இதில் சம்பவ இடத்தில் 16 தொழிலாளர்கள் உடற்கருகி உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் 8 பெண்கள் 8 ஆண்கள் என 16 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். சம்பவ இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த விபத்து ரசாயன கலவையில் ஏற்பட்ட உராய்வு காரணமாக ஏற்பட்டதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் தெரிவித்து வருகிறார்கள். மீட்பு பணி என்பது விருதுநகர் மற்றும் சாத்தூர் தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை காணப்படுகிறது. மீட்பு பணிகள் நடைபெற்றிருக்கக்கூடிய மேலும் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. காயமடைந்த 2 பேர் விருதுநகர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பட்டாசு விபத்துகள் தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்பட்டு வருகிறது மாவட்ட நிர்வாகம் சார்பாக. இருந்தபொழுதும் இந்த வெடிவிபத்து என்பது தற்போது பெரும் பேசுபொருளாகிறது. ஒவ்வொரு பட்டாசு தொழிலாளர்கள், குறிப்பாக போர்மன் என்று சொல்லக்கூடிய அனைவருக்குமே பயிற்சி வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த விபத்து என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விருதுநகர் அடுத்த கட்டனார்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கிறது. 16 இருந்த உயிர் பலி தற்பொழுது 17 உயர்ந்திருக்கக்கூடிய அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்கிறது. மேலும் இந்த மீட்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் உயிர் பலி மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. தீயணைப்புத் துறையினர்கள், காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தீயணைப்புத் துறையினர் மீட்பு பணிகள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பட்டாசு விபத்து ஏற்பட்ட இடமே புகைமண்டலமாக காட்சியளிக்கக்கூடிய அந்த காட்சிகளும் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இந்த மீட்பு பணி தொடர்ந்து நடைபெறுவதால் உயிர் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. விருதுநகர் அடுத்த கட்டனார்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் ஈடுபட்ட பயங்கர வெடிவிபத்தில் தற்பொழுது உயிர் பலி எண்ணிக்கையானது 17 உயர்ந்திருக்கிறது. செந்தில்குமார், விவரங்களை வழங்கலாம். அதாவது பட்டாசு விபத்தில் தற்போது பலி எண்ணிக்கை 17 உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக தொடர்ந்து மீட்பு பணிகள் என்பது நடைபெற்றக்கூடிய மேலும் சில தொழிலாளர்கள் உள்ளே சிக்கியிருப்பதாக தெரிவிக்கிற அடிப்படையில் தொடர்ந்து மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. தற்போது வரை 17 பேர் இந்த பட்டாசு விபத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த வெடி விபத்தில் காரணமாக 10 கிலோமீட்டர் அளவிலான சுற்றளவு உள்ள பகுதிகளுக்கு அதிர்வுகள் ஏற்பட்டதாகவும் அருகில் இருந்தவர்கள் நம்மிடம் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை காணப்படுகிறது. மேலும் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் எனவே அஞ்சப்படுகிறது.